வரதான் அங்கேருந்து இன்னார் வீட்டிலேருந்து வரேன்னு என்ன விருந்தாளியாக சொல்லிட்டு வர. அவரை வர சொல்லியாடா என்ன அண்ணன் நல்லா வேலை பார்த்தோம்னே தண்ணி வருதில்ல தண்ணி போகிறது உங்களுக்கு 10 ரூபா கூட தான் கொடுத்தாங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ பைசா இல்லை 2 நாள் கழிச்சு வருவாரா. பைசா இல்லை இப்போ பைசா கொடுக்கணுங்களா. பைசா கேட்பார்ல எப்படி கொடுக்காரு என்னன்னே இருந்தால் தான் பைசா வரும். நானே அதேகிட்ட கடன் வாங்கி 1500 கடன் கோயிலுக்கு போகிறேன். பஞ்சகல்யாணி கோயில் இருக்குங்களா என்னது ஜீவ சமாதி பஞ்சகல்யாணி கடையாக இருக்குல்ல ஜீவ சமாதி. அன்னைக்கு ஆட்டோவில் சொன்னாங்களா தெரியுங்களா. பங்குனி உத்திரம் நாளைக்கா நாளைக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு வச்சு கும்பிடுவாங்களோ கோயிலுக்கு. அப்போ இன்னொரு சொடலமான கோயிலில் வச்சுருப்பாங்க. போனதால் பாட்டு படுத்தேன் சாமி போட்டு கனையா ஆட்டம் இருக்குது. ஆம்பளை பெரிய பாம்புனா யாரும் கொண்டு விட்டாரோ இவரே விட்டார் அழுது நம்மளை வேண்டாம். வேலைக்கு வந்தா ஏனே அங்கே இருக்க மாட்டா ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு இடத்துல அள்ளி போட்டு மம்படி வச்சு இழுத்து அப்படி இழுத்தா வேலைக்கு ஆகணும். அளந்து கட்டணும். சும்மாவே 3 லட்சம் நஷ்டம் வேணும் தெரியும். கம்பு வச்சு அளக்காரு. கம்பு வச்சு அளந்து எப்படி கட்ட முடியும். ஒரு டேப்பு வச்சு மேலே ஏறி அளந்து கட்டணும். வேறு பழைய ஷீட்டு போட்டிருக்கேன் நானே பைசா இல்லாமல் எங்கள் அம்மா இருக்காரு. அப்போது டேப்பை வச்சா அளக்கணும்லாம் முன்ன பின்ன போனாலும் முன்ன பின்ன வச்சிடணும். கம்பு நேர் மட்டை கம்பு வச்சு அளந்தான் எடுத்துக்காகும் சொல்லி அப்போ கோவம் வருமா. அதை 1ஆந்தேதி வர சொல்லு. மட்டை கம்பு வச்சு அளந்து எப்படின்னே கொடுக்க முடியும். ஷீட்டு அவ்வளோ பைசா எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மாவே 3 லட்சம் நான் செலவழிச்சு சாப்பாடு கூட எல்லாமே வீட்டுக்கு போய்ட்டு 3 லட்சம் நஷ்டமாகும். நானாக பரவாயில்லண்ணே. எம்ஜிஆர் ஹோட்டல் இருக்காரு. எம்ஜிஆர் ஹோட்டல் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. பூரா கசிது 10 லட்சம் கொடுத்துருக்காரு. சைடில் கசிது பாதி கொத்தனாருக்கு வேலை பார்க்க தெரிய முடியுது. எப்படி வேலை பண்ண தெரியும். சில நுணுக்கங்கள் தெரியணுங்களா வேலை. 2ஆந்தேதி வருவாரா. பைசா கேட்பார்லா சொல்லுங்கள். அன்றைக்கெலாம் வேலை பார்த்தா ஒன்றும் சொல்ல நீனே யோசிச்சுப்பாரு. அங்கே இருக்க மம்பட்டி எங்கே அள்ளிப்போம். மண் 5000 ரூபா. மண் எவ்வளோ ரூபா பற்றியா. இங்கே 5000 இங்கேருந்து இழுத்து ஒரேடி அங்கேருந்து அள்ளி போடணுமா இல்லையா. அளக்காமல் அள்ளி போடுது. அப்போ கோவம் வருமா இல்லையானு. ஏன்னா அளந்து 4 கொண்டு போட்டால் தானே கரெக்டாக வரும். அங்கே இருக்கிறது அது மம்பட்டி வச்சு இங்கே இழுத்து வேறு அளக்காமல் இழுத்து அப்போனா கோவம் வருமா இல்லையா. கம்பு வச்சு இன்னொருத்தன் இருக்கான். ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேலை பார்க்கணும் மேலே நானே கஷ்டப்படுறேன் வீட்டுக்கு. ஏன்னா சொல்லு 2ஆந்தேதி எப்படி சாக்கு வாங்குவியோ. நானே கொடுத்துட்டேன் நிறைய. நீ வாங்க முடியும் தானே சொன்னேன். ஒரு சாக்கு 50 பைசானால இந்த போர்டில் எழுது சாக்கு வாங்கப்படுன்னு எழுதிடு. இல்லை சேர்த்து எழுதுனேன். போர்டு போட்டால் வரும். அப்படி சொல்லியா. அப்போ ஒரு என்னத்தையாவது இந்த ஒரு துணி மாஸ்க் போட்டு மாஸ்க் போடணும். ஆமாம் அந்த சிமெண்ட் உள்ளே போனால் ஆபத்து. இந்த கொடையில அடிச்சுக்கிடும். அவர் சீரட்டு குடிக்காருல. சீரட்டு வேறு பீடி சீரட்டு இன்னொரு ஆள் குடிக்காரு. இன்னொரு தாரி சாக்கொண்டாரு பீடி அவ்வளோ பீடி குடிக்காரு. நான் போகிறேன். ஆமாம் அங்கே ஏன்னா 2ஆந்தேதி வரை பிடிக்க சொல்லுங்க. அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. 3 லட்சம் நஷ்டம். நீர் கம்பு வச்சு அளந்து 5000 ரூபா மணல் வாங்கினேன். எங்கள் அம்மா கொடுத்த பைசாவே 15000. சாமானே வாங்கி போட முடியலை. அப்புறம் கொத்தனாருக்கு சம்பளம் வேற கூடி போச்சு. வேஸ்ட்டாக கூட இல்லைன்னா நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் நல்லா வேலை பார்த்தோன்னா கூட ஒரு 100 ரூபா தருவேன். நிறையா கொடுத்துட்டேன். இனிமேல் இருந்தால் பார்ப்போம்.
சரி மம்பட்டியை வச்சு இங்கே இழுத்து இங்கேருந்து அப்படி இழுக்கு அப்படி வேஸ்ட் ஆகக்கூடாதுண்ணா அதே எனக்கு அவன் சும்மாவே நிற்கான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் வெளியே வேலை கிடக்கடான்னு பார்க்கணும். காலையில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அதே வேலை நடக்குமா? பாலான்னு ஒரு பேர் வரான்னு 4 மூடை வாங்கி அது என்னத்துக்கு ஆகுதோ தெரியும். ஒரு 2ஆம் தேதி வர சொல்லு. இப்போ பாம்பு வச்சா உடனே ரூபா கேட்பா. ரூபா எங்கே இருக்குது? இது என்னது? ஆ இது மொங்கானக்கா பண்ணலாமே. இதில் ஒரு கம்பு வச்சு மொங்கா மண்ணெல்லாம் அடிக்கலாம். ஆ ஆ அதுக்காக அப்படியே பிளாஸ்டிக் ஒட்டாதோ?